எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். என்னடா இது ரூபன் வராமல் நான் வந்திருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? எஸ், ரூபன் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை. நான் ஒரு சின்ன வேலையாக ஆந்திரா சைடு போயிட்டுருந்தேன். சரி, அப்புறமா இந்த லொக்கேஷன் பார்த்தோன்னே ஏதோ ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். அப்புறம் அப்படியே நான் ரூபனுக்கு கால் பண்ணேன். அவரும் அந்த ஸ்டோரியோட எண்டு முடிஞ்சுன்னு சொன்னார். யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நான் நம்பி ஒரு தைரியத்தில் வந்திருக்கேன். இப்போதைக்கு வெறும் அந்த ஒரு டார்ச் மட்டும் தான் இருக்குது. ஆனால் ரூபன் ப்ரோ கேமராவில் மட்டும்தான் அது வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து என்னோடய மொபைல் கேமராவில் தான் யூஸ் பண்ண போகிறேன். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அப்படி கம்மியாக தான் இருக்கும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ரூபன் ரெக்கார்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைட்டாக சவுண்டு கேட்குது. அவ்வளோதான் கைஸ், வீடியோவில் போகலாம். ஏற்கனவே வந்த லொக்கேஷனு அதே பாதை. என்ன சோகம் என்னன்னா, ரூபன் மட்டும் தான் இல்லை, கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுவும் நான் ஒன் டே வேறு போகிறேன்னொன்னே துறை ஃபுல்லு சிரிப்பு. இப்போ தைரியமாக போயிட்டுருக்கேன். மூவ் பண்ணி பார்ப்போம். பக்கத்தில் யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குது. சவுண்டு ஏதோ கேட்குது. யாரும் இருக்கிற மாதிரியே தெரியுது. சரி வாங்க முன்னால் போய் பார்ப்போம். பின்னால் யாரோ வந்த மாதிரியே இருந்துச்சு. கைஸ், அந்த இடத்துக்கிட்ட ஏதோ சவுண்டு கேட்குது. அது என்னன்னு தெரியல.
செடி ஆடுது. அங்கதான் சவுண்ட் வருது. யாரு? எங்க கேக்குதுன்னு தெரியல. இங்கதான் கேக்குது. மை காட். யாரு உள்ள? கேக்குது. யாரு உள்ள? ஆனா யாரும் இல்லைன்னு தானே, செத்து போயிடுச்சுன்னு தானே சொன்னது. திரும்ப வந்துட்டியாடி நீ? திரும்ப வந்துட்டியா நீ? நீ செத்துட்டேன்னு கேள்விப்பட்ட அந்த சந்தோஷமான செய்தியை காது குளிர கேட்ட. இப்போ பார்த்தா என்னை பயமுறுத்துற. நீ உண்மையிலேயே இருக்கியா இல்லையா? இல்லை நீ இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறி இருக்கா? இலை இருக்கு, அதனால தான் அப்படி தெரியுது. ஐயோ, மரம் வேற உண்டு. ஒரு இலை மட்டும் தனியாக ஆடுது. காத்துக்கா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் பயப்படக்கூடாது. ஏன்னா பயந்தாதான் ஆன்மாக்கள் ஜல்தி பிடிக்கும்ன்ட்டு ரூபன் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு நான் பயப்படுறதை கம்மி பண்ணணும். ஒண்டியாக வேற வந்திருக்கேன். ஒண்டியாக வந்து பயப்படக்கூடாதுன்னு எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிற ஒரே ஆள் நான் தான். வேறு யார் இருக்கா? எனக்கு நான் தானே இருக்கேன் தைரியம் சொல்கிறதுக்கு. வேறு யார் இருக்கா? எனக்கு நான் தானே இருக்கேன் தைரியம் சொல்கிறதுக்கு. ஆனால் பின்னால் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. மேற்கொண்டு போவோம். இலை வந்துருக்கு கீழே, மற்றபடி எதுவும் இல்லை. அங்கே யாரும் போன மாதிரியே இருக்கே. அந்த இலையா யாரோ வந்த மாதிரியே இருந்துச்சு. ஷட். இங்கே நடக்கிற ஒரு திகிலான இது, காற்று அடிக்கிறதோ சரி, இலை உழுறதோ சரி, எனக்கு ஏதோ அந்த லேடி சுற்றி இருக்கிற மாதிரியே தோணுது. அதுதான் ஒன்று பயமாக இருக்குது எனக்கு. கைஸ், எந்த பக்கம் என்ன இருக்குதுன்னே எனக்கு தெரியல. இந்த நைட் விஷன் ஃப்ரேமை பார்த்து தான் நான் மூவ் பண்ணிருக்கேன். பள்ளம் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நீ எங்க இருக்கிற? என்னை உன்னால ட்ராப் பண்ணி வேட்டையெல்லாம் ஆட முடியாது, சரியா? நான் ஒன்றும் இங்கே உன் கையால் சாகணுன்ட்டெல்லாம் நான் ஒன்றும் இங்கே வந்து இல்லை. உன்னை நல்ல ஒரு மனநல காப்பகத்தில் சேர்த்து உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப்பை பண்ணி கொடுக்கணுன்ட்டு தான் நான் ஒரு ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருக்கேன். கைஸ், இதுக்கு மேலே வந்து நான் லைட் இல்லாமல் மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். என்னோடய மொபைல் இருக்குது, டார்ச் லைட் இருக்குது, நான் ஆன் பண்ணிக்கிறேன். சரியா?
கைஸ் இந்த பக்கம் தான் ஏதோ சவுண்டு கேட்குது. சிம்பெக்ஸ் பேட்டரி வேறு ட்ரெயின் ஆயிடுச்சு. பள்ளம் ஃபுல்லு பள்ளமாக இருக்குது. இந்த பக்கம் எங்கன்னு தெரியல, எந்த பக்கம் போகிறதுன்னு புரியல. அம்மா இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருக்குது. ஏய் யாரு? ஏய் நடந்து வர மாதிரி சவுண்ட் கேட்குது அந்த இடத்துல. இல்லை இல்லை, நம்மளோட பிரம்மையாக இருக்கும். இங்கே தான் என்னோடய கதை ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வந்திருக்கேன். ஆனால் இந்த வாட்டி தைரியமாக வந்திருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் இருக்கிறேன்ல, எனக்காக நான் மட்டும் தான் இருக்கேன், வேற யாரும் இருக்கா? அடி பாருங்களேன். ஏய் 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 ஏய், பின்னால யாரோ வர மாதிரியே இருக்கு. எலை சவுண்டு இது ஒன்றுக்கு தான் நான் ஜாஸ்தி பயப்படுறேன். அதெல்லாம் பயப்படக்கூடாது குமார், பார்த்துக்கலாம் குமார். யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அங்க. ஏய் ஏய் ஏய், அதாவது கைஸ், என்னோட ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்லலாம் நான் இவ்வளோ பயந்தது கிடையாது. இந்த ரூபன் இருக்கா பார்த்தீங்களா, அவன் கூட சேர்ந்தவொடனே தான் நான் பயம்னா என்னன்னே தெரிஞ்சுக்கினேன். ஐயோ ஏதோ மேலே ஏறி போன மாதிரி இருந்துச்சு. நாய் சவுண்டு வேற மாதிரி கேட்குது, ஹாரன் சவுண்டு மாதிரி. ஐயோ ஷிட், இதே இடம் நான் யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குது கைஸ். ஓ, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஆகிற மாதிரி தெரியுது கைஸ். சாரி ஃபார் த பேட் வேர்ட், சடனாக பயந்துட்டேன். ஏய் நீ இன்னும் செத்துட்டேன்னு நினச்சா இன்னும் உயிரிழக்கிற மாதிரி தெரியுது. முஞ்சா வெளியே வா பார்ப்போம். ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு, ஒன்னு இருக்கு சொல்றக்கு. வெளியே போங்கடா, அயோக்கிய ராஸ்கல்களா. கைஸ், நான் நடந்து ரொம்ப சுஸ்தாகி டயர்டாயிட்டு ஒரு இடத்துல உக்காந்துட்டேன். இப்போ என்னன்னாக்கா, நான் என்ன நம்புகிறேன்னா, இந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் நம்மளை தொந்தரவு பண்ண வரோம் இல்லைங்களா, அப்போ வந்து அதை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணாக்கா அது கண்டிப்பாக நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி ஓடிடும். ஸோ அதுக்காக இப்போ நான் அதை இரிட்டேட் பண்ண நானே தயார் பண்ணிக்கிறேன். முதல்ல ஸ்டெப் 1. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் சீன மக்கள் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும்
பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி. இப்போ நீ என்னை சுற்றி தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ வந்து கேனபல் அரக்கினா நான் வந்து பேய் அரக்கன். அதாவது கேனபல்மா இப்போ இந்த கர்ணன் படம் இருக்கு இல்லைங்களா, சிவாஜி கணேசன், அதாவது ஈட்டி நெஞ்சில் குத்தி அந்த கர்ணன் படத்தில் சாவர கணக்கு இருப்பார். இப்போது அந்த சீனை வந்து நான் ஒரே டேக்கில் நான் எடுப்பேன். ஆனால் நீ அதை பார்த்துருக்க மாட்டேன். உனக்காக நான் அதை செஞ்சு காட்டுறேன். ஏதோ ஈட்டி இருக்கு இல்லையா, அப்படியே நெஞ்சில் கைஸ் நான் பண்ணேன் தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை ட்ரிகர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது என்ன ரிவால்ட் அடிக்கிறேன்னு நினைக்குது. ஸோ நான் அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறேன் நான். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா பைக் வேறு வெளியே விட்ருக்கேன். சரி வாங்க போகலாம். தேவையில்லாததெல்லாம் கிளப்பி விட்டேன்னு. ஐயோ, வந்து வேகத்தில் பைக்கு வேறு எங்கே வச்சுருக்கேன்னு தெரியலையே. ரூபன் இருந்தால் கரெக்டாக லேண்ட்மார்க் இருக்கும். நான் தனியாக வேறு வந்து தொலைஞ்சிட்டேங்க. இப்போ பைக்கை தேடுறதுக்கு வேறு இன்னொரு டைம் ஆகுமே. அங்கே இருக்கா இல்லை இங்கே இருக்கா? எங்கே இருக்குன்னு தெரியலையே பைக்கு. அங்கே இருக்கு. அது உள்ளே வந்ததே தப்பாயிடுச்சு. எனக்கு இது இடம் உள்ளே வந்த உடனே எனக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுச்சு. தப்பி தவறி நான் அந்த கர்ணன் சீன் வேறு பண்ணி தொலைச்சிட்டேன். அது வேறு இன்னும் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ நான் இருந்தாலும் வேகமாக கிளம்புறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரூபன் ரெக்கார்ட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.